இப்போ எல்லாருமே கதை ரீட் பண்ணீங்க இல்லையா? சரி, இப்போ அந்த புத்தகத்தில் உள்ள கதையை வந்து தொகுத்து சொல்லணும். யார் சொல்லுவா? நான் சொல்றேன். நீ சொல்றியா? சரி, சொல்லு பார்ப்போம். கதையோட தலைப்பு தாட் புட் வாட். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியாதான். அவங்க ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்களாம். அவங்க வீட்டில் வந்து 2 பொந்து இருக்கான். 2 பொந்தில் வந்து ஒரு 2 குட்டி எலியும் ஒரு அம்மாவும் இருக்கிறாங்களாம். அவங்க சாப்பிட்டு அவங்க தூங்கும் போது அந்த பொந்தை பார்த்துட்டு பக்க வாயை வச்சு சிரிச்சுட்டு தான் படுப்பாங்களாம். அந்த பாட்டி தூங்கினோடனே அந்த எலியெல்லாம் அவங்க பாட்டி படிக்கிற புக்கெல்லாம் எடுத்து பெரட்டிக்கிட்டு போட்டி போட்டு பெரட்டிக்கிட்டு இருக்குமா. ஒரு நாள் அந்த பாட்டி அவங்க மக வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அந்த எலியும் அந்த பாட்டி கூட போயிருக்கான். அவங்க அம்மா வெளியே வந்தோடனே இதெல்லாம் இருக்கு, இந்த மரம்லாம் இருக்குன்னு சொல்றாங்களாம். அப்ப வந்து திடீர்னு பூனை வந்துச்சான். சின்ன குட்டி எலியெல்லாம் அம்மா பின்னாடி போய் நின்றுக்குச்சான். அம்மா கம்பீரமா ஏறி நின்னாங்களாம். தாட் புட் வாட் அப்படின்னு சொன்னோடனே என்னடா தாட் புட், அது வந்து தெரியும், இது என்ன வாட்டு அப்படின்னு ஏறி பூனை யோசிச்சுட்டான். அது வேற அப்படின்னு எலி எடுத்துச்சான். வேற அப்படின்னு என்னன்னு பூனை தெரியாம முடிச்சுச்சான். அப்புறம் வந்து ஹூ அப்படி கேட்டுச்சான். அப்ப வந்து எலி என்னன்னு தெரியாம ஓடி போயிட்டான். குட்டி எலி வந்து அம்மா இந்த பூனை ஓடுறதுக்கு நீங்க என்னம்மா மந்திரம் சொன்னீங்க அப்படின்னு குட்டி எலி கேட்டுச்சான். பாட்டி புத்தகத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய மொழிகள் கத்துக்கிட்டு இந்த பூனை எப்படியாச்சும் விரட்டி விட்டுருங்கம்மா அப்படின்னு குட்டி எலி சொல்லிச்சான். வெரி குட், வெரி குட், சூப்பர். நல்லா சொன்னாங்களா? நல்லா சொன்னாங்களா இல்லையா? நல்லா சொன்னாங்களா? சரி, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு கதை சொல்லணும். ஓகே.